கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் உற்சாகமாக இருக்கிறீங்க? 11வது மாதத்தில் முதல் வாரத்துக்கு ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். இது அவருடைய கிருபையால் மாத்திரமே சாத்தியமானது. ஆமென். நம்மளுடைய பலன் இல்லை, நம்மளுடைய பராக்கிரமம் இல்லை, ஆண்டவருடைய கிருபை தான் எல்லாமே. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நல்லா இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். புதிய பாடல்களை நம்ம இந்த விசேஷத்து கூட்டங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த பாடல்களை தான் இந்த வேளையில் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாக பாடி ஆண்டவரை துதிக்கலாம். இது சட்டைகளை விரிக்கும் காலம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உன்னதரின் மகிமையை இந்த காலை வேளையில் உயர்த்துகிறோம் என்று சொல்லி, இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ராஜா, உங்க மகிமை எங்கள் மேல் உதித்ததால் நாங்கள் ஆண்டவரை சிறகடித்து பறப்போம் என்று சொல்லுவோமா? மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. ஆண்டவரே, எங்க சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நீங்க ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து கரங்களை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. ஆண்டவரே, எங்க வனாந்திரமான வாழ்க்கையை தேவனீர் மாற்றுகிறீர் ராஜா. உம்முடைய பலத்தினால மதிலை தாண்ட செய்கிறீர். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். கைகளை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறை செடியின் நாட்கள் முடிந்து போனது. ஆண்டவரே, எதிராக வருகிற சூழ்ச்சிகளை அப்பா முடிய பண்ணுகிற தேவன் நீங்க. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதரின் சத்தம் எனக்குள் தொனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு உற்சாகமாய் ஓட பண்ணிருக்கிறீங்களே தகப்பனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கைகளை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். ஆண்டவரே, இதப்பா நீர் எங்களை உயர்த்துகிற நேரம் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களப்பா உயரத்துல வைக்கிற தேவன் நீங்க. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உற்சாகமா சொல்லுவோமா? ஆண்டவரே, உன்னதத்தின் மகிமை எங்கள் மேல் உதிக்கிற நேரம் இது ராஜா. கைகளை உயர்த்தி மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே உயரே
நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோமா. ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் சிறையிருப்பின் நாட்களை முடிய பண்ணின தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. நல்ல கையை தட்டி உற்சாகமா மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையின் வனாந்தரமான பாதையை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் இந்த காலை வேளை அதை செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி உற்சாகமா மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் எழும்பி நிற்போமா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ராஜா, பெந்தேகோஸ்தே நாளில் சீஷர்களை ஆவியானவர் நிரப்பின பொழுது அந்த இடம் அசைந்தது ஆண்டவரே. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபித்த பொழுது ஆண்டவரே, சிறைச்சாலையை அதிர பண்ணின தேவன், இதோ இந்த காலை வேளையில உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் வரும் பொழுது எங்களுடைய ஆவியில் அப்பா ஒரு அசைவு உண்டாகும்படியாக தேவனீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆவியானவரை வரவேற்போமா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சியா இருக்க போகிறீங்க. நல்ல கையை தட்டி பாடுவோம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளை நிரப்புவார். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆமென். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அப்பா, இந்த இடம் அசையும்படியாக எங்கள் உள்ளம் நிரம்பும்படியாக தேவன் வருவீராக. பலனடைய பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால, உன்னதத்தின் பலத்தினால எங்களை நிரப்புவீராக. ஆமென். கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆண்டவரே நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க, உம்முடைய ஆவியினால நிரப்புங்க என்று கேட்போம். கைகளை தட்டி அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி தேற்றிடுமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினார். ஆண்டவரே, எங்கள் தேற்றரவாளனே, எங்களை அப்பா தேற்றும்படியாக எங்களை நிரப்புவீராக. ஆமென். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினார். அப்பா நிரப்புங்க ராஜா, எங்கள் காயங்களை ஆற்றும்படியாக உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ராஜா. ஆமென். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி சொல்லுங்க. இடமசைய, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா துதிக்க ஆரம்பிப்போமா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில ஜெபித்த பொழுது ஆவியானவர் கடந்து வந்தார். இந்த காலை வேளையில நீங்க துதிக்கிற பொழுது, நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த பொழுது ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை உயர்த்துங்க. ரிபால ரியாந்த ரனமா ஓ ரியாந்த சந்துரனமா துரலனமா ரியாந்த ஷகர பாபா பாபா. வல்லமை
வல்லமையின் ஆவி, சத்திய ஆவி இந்த காலை வேளையில் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உன்னதத்தில் இருந்து வருகிற பலத்தை இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற வனாந்திரமான வழிய, அபாந்திரமான வழிய இந்த காலை வேளையில ஆண்டவர் நீரூற்றுகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்று நல்லவரே எங்களை நிரப்புவீராக, சத்திய ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே மோசேயோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னீரே, அதே போல ராஜா எங்களோடு கூட இருந்து அப்பா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அப்பா ஆச்சரியமானவளா இருக்கும்படியாக எங்களை நிரப்புங்கப்பா. இந்த துதி போதாது ஆண்டவரை நல்லா துதிக்க ஆரம்பிங்க, விட்டு கொடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் வந்து அமர்கிறது. நன்றி 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 ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த தேசரவாளன நல்லா கையை தட்டி மகிமைப்படுத்துவோம். ரீ அந்த சந்துரனமா ஓ துரலனமா ரீ அந்த ஷகரபா பாபா. ஆவியானவரே நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க ராஜா. ரபா ரீ அந்த ஷகரபா ஓ துரலனமா ரீ அந்த சந்துரனமா ஓ ரீபாலா ரீ அந்த ஷகரபா பாபா. ஆண்டவரே உங்க வல்லமை கடந்து வரட்டும், உங்களுடைய சத்திய ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பட்டும் ராஜா. இந்த காலை வேளையில அப்பா எங்க ஆவியில ஒரு அசைவை தாங்க, எங்க ஆத்துமாவில் ஒரு அசைவை தாங்க தகப்பனே. உமக்காக எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் தருவீராக ராஜா. ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினீரே, வெட்டி கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவுகளை நான் உங்களுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப அளிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே தேவனே, நீர் அதை அப்படியே செய்ய போகிறீங்க ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. துதிக்க முடியாது இருக்கப்படுகிற கட்டுகள் எல்லாம் உடைகிறது ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாதபடி இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைகிறது. நல்லா விட்டு கொடுத்து ரீ பாபா ரீ அந்த சந்துரனமா ரீ கலரனமா வல்லமை 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 சத்திய ஆவியின் வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக விட்டு கொடுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா, நல்லவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி எங்கள் எபினேசரே, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவன் இனியும் எங்களை காத்து நடத்த போதுமானவராக இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களை நடத்தினது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய பலனால் தான் அப்பா நாங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? இந்த காலை வேளையில ஆண்டவரிடத்துல முழு மனதோடு கூட அன்பு கூறும்படியாக ஆண்டவரை உயர்த்த போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எபினேசரே ஆராதனை என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். நீர் எங்களை ஒரு நாளும் மறவாத தேவனா இருக்கிறீங்க ராஜா. உங்க அன்பை நாங்க மறக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் ஆராதனை செய்வோம். ஆமென் ராஜா. We praise you Lord. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை எபினேசரே என்று சொல்லி ஆராதனை செய்வோம். ஓ ராஜா உமக்கு மகிமை. சொல்லுங்க, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. கைகளை உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, துணையாளரே. சொல்லுங்க, எலியோனை எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ராஜா எளிமையா இருந்த எங்களை தேடி வந்த தேவன் நீங்க தகப்பனே, பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென்.
உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே. கரங்களை உயர்த்தி மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. அப்பா, உங்க அன்பை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ராஜா. நீர் அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உம்மை நான் உயர்த்துகிறேன். கைகளை அசைத்து எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. நீர் என் மேல் வைத்த உம் கிருபை, நீர் என் மேல் வைத்த உம் கிருபை நான் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ராஜா, இம்மட்டும் நான் வாழ்கிறேனா அது உங்க கிருபை ஆண்டவரே. நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீர். கையை உயர்த்தி மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு அன்பை இந்த வேளையில வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா இந்த காலை வேளையில எங்கள் எபினேசரே உமக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லி நம்முடைய துணையாளரை உயர்த்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. கூட நம்ம சொல்லுகிற குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக பல்லவன் நகரில் இருக்கிற சகோதரர் சாந்தகுமாரோட தகப்பனார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், சுகவனத்தோடு இருக்கார். கர்த்தர் அவருக்கு சுகம் கிடைக்கும்படியாக சாந்தகுமாரோட அப்பாவுக்காக நம்ம எல்லாரும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ள நல்ல தகப்பனே, சுகம் கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னீரப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, சகோதரோட ஆண்டவரே அப்பா சாந்தகுமாரோட தகப்பனுக்காக மன்றாடுகிறோம். மருத்துவமனையில் இருக்கிற அந்த ஆண்டவரே தகப்பனுக்கு இருக்கிறதான எல்லா பலவீனங்களும், சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதி பலவீனம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் நீங்கி போக முடியாய் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லியிருக்கிற ராஜா. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரே அந்த தகப்பனார் மீது இப்பொழுதே இறங்கி ஒரு அற்புத விடுதலையும் சுகமும் பலனும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் அவரை விட்டு விலகி போவதாக, சுகமடைந்து வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாது கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் அப்படியே செய்தல போருக்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக கூட இந்த மாதம் வாக்கு தத்தத்தின்படி விசுவாச குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக வாக்கு தத்தத்தை சொல்லி நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தின்படியாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் தேவ கிருபையினால ஆசீர்வதிக்கப்பட, உயர்த்தப்பட, செழிக்கப்பட, மேன்மைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா விசுவாச குடும்பங்களுக்கு எல்லா சத்ருவும் தடைகள் எல்லாம் இம்மாதம் நாங்கள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுகிறோம். உமது கரம் இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவதாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரை, நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷ தேவையுள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். நம் கரங்களை கீழே போடலாம். கண்களை மூடி விசேஷ தேவைக்காகவும் இவருடைய வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ராஜா. ஆண்டவரே அப்பா, இதோ ஆண்டவரே, எங்களை ஆண்டவரை அற்புதமாய் 10 மாதம் நடத்தின தேவன், 11வது மாதத்தில் எங்கள் முதல் வாரத்தில் முதல் ஆராதனை எங்களை அழைத்து வந்த கர்த்தருக்கு எங்கள் உள்ள ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம்.
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா விசேஷ தேவைகளுக்காக கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு சந்திக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டோ அத்தனையும் பரலோகத்திலிருந்து நீர் ஆண்டவர்களுக்கு கொடுத்தரல முடியாய் மன்றாடுகிறோம். சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால புது சுகமும் பலனையும் உண்டாக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவை நீர் பேசவிருக்கிற உங்களுடைய சத்திய வார்த்தையை ஆண்டவரே எங்களோட தேவ ஊழியர் மூலமாக நீர் எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்ன தேவன் உங்களுடைய சத்திய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எல்லா தடைகளை நீக்கிப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கிருபையினாலே இந்த நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு விசேஷமான மாதம். ஏனென்றால் இது நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 1998 வருஷத்திலே பல்லவன் நகர் 62வது நம்பர் வீட்டிலே வைத்து நம்முடைய சபை துவங்கினது. 2 பேரை கொண்டு துவங்கப்பட்ட நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த 24 வருடங்களிலே ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் அருகில் இருக்கிறவர்களுடைய கரங்களை பிடித்து இந்த மாத வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. கர்த்தர் வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உங்களுக்காக உண்டாக்குவார். விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நமக்காக வழிகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு நாள் ஏலி என்கிற ஆசாரியன் தன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது அவனை தேடி மூப்பர்கள் வருகிறார்கள். ஐயா, உங்களுடைய பிள்ளைகள் ஆராதனைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற அந்த மக்களுடைய காணிக்கைகளை பலவந்தமாய் பறித்து கொள்கிறார்கள். அவங்க தேவனுக்கு பலி செலுத்தி அந்த பலியை அவர்கள் வேக வைப்பதற்கு முன்பாக எங்களுக்கு முதலாவது கூட என்று சொல்லி பலவந்தமாய் பறித்து கொண்டு போய் விடுகிறார்கள். கர்த்தருக்கு முதலிடம் தராமல் தங்களுக்கே அவர்கள் முதலிடம் தருகிறார்கள் என்று சொல்லி ஏலி இடத்திலே அவர்கள் புகார் சொல்கிறார்கள். ஏலி தன்னுடைய பிள்ளைகள் இருவரையும் அழைத்து, நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாததினால் ஏலியின் வார்த்தையை அவர்கள் கேட்கவில்லையாம். பாருங்க, அவர் ஒரு ஆசாரியனாக இருந்தும் அவருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியாமல் இருந்தார்கள். ஏலியின் பேச்சை அவர்கள் கேட்காததினால் ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஏலியின் குடும்பத்தின் மேல் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நீயும் உன் பிள்ளைகளும் கனம் பண்ணாததினாலே உன் குடும்பத்திலே உன் வீட்டிலே இப்படிப்பட்ட சாபங்களும் தேவ தீர்ப்பும் வரும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி எச்சரித்து விட்டு சென்றார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனம் அடைவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் வைத்த பாரம், இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தேவனை கனம் பண்ணுவதை விட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை குறித்தே அவர்கள் நினைத்து கொண்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிப்பதை விட அவர்கள் அன்றாட வேலைக்காக ஓடுகிறதே நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அநேக விசுவாசிகள் சபைக்கு வரவில்லை. காரணம் கேட்டால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வைத்து விடுகிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, எந்த கம்பெனி காலைல 6 மணிக்கெலாம் வேலை வச்சுறான்னு தெரியல. ஏனென்றால் 8:30 மணிக்கு மேலே தான் வேலை. காலையில் 6 மணிக்கு நம்ம ஆராதனை வைத்து 7:30க்கு முடித்து விடுகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு வேலையை சாக்கு போக்கு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார், கொடுத்ததே கர்த்தர். அல்லேலூயா. கொடுத்த கர்த்தர் அதை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமென். அநேக நேரங்களிலே ஆண்டவரை கனம் பண்ணுவதை விட அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக ஓடுகிறதையும், அவர்கள் இரவெல்லாம் கண் விழித்து தேவையற்ற காரியங்களை செய்துவிட்டு காலையில் ஆண்டவரை தேடி வராமல் அவர்கள் உறங்குகிறதையும் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என் உள்ளத்திலே போட்ட ஒரு பாரம், உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் முதலிடத்தில் வைத்தால் கர்த்தர் நம்மை முதலிடத்தில் வைப்பார். கர்த்தரை நாம் அசட்டை செய்வோம் என்றால், ஆண்டவரை நாம் அசட்டை செய்வோம் என்றால் நாம் கனவீனம் அடைவோம் என்று வேதம் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம்.
இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தரை கனம் பண்ணுவது எப்படி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹவு டு ஹானர் காட். கர்த்தரை கனம் பண்ணுவது எப்படி? நாம் யாவரும் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் பின்பகுதியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை வைத்தவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் எப்படி கனஈனப்படுத்துகிறோம் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முதலிடம் தராமல் நமக்கு நாம் முதலிடம் தரும் பொழுது, நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் என்று சுயநலமாய் வாழும் பொழுது ஆண்டவரை நாம் கனஈனப்படுத்துகிறோம். விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு தராமல், ஆண்டவருக்காக அந்த நாளை செலவிடாமல், அந்த நாளிலும் நம்முடைய சொந்த தேவைக்காக அதை நாம் பயன்படுத்துவோம் என்றால், தேவனை ஆராதிப்பதை விட தூக்கத்துக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் நாம் கர்த்தரை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என்னை நீ கனம் பண்ணினால் உன்னை நான் கனம் பண்ணுவேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உம்மை கனவீனப்படுத்தாதபடி உம்மை கனம் பண்ண என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் சொல்வோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தை நான் ஆராய்ந்த பொழுது, கர்த்தரை கனம் பண்ணுவது எப்படி என்று நான் ஆராய்ந்த பொழுது 3 வசனங்களை ஆண்டவர் காண்பித்தார். பின்வருகிற அந்த 3 வசனங்களிலே 3 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பின்வருகிற இந்த 3 வழிகளில் கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது நாமும் கர்த்தரிடமிருந்து கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக ஆண்டவரை கனம் பண்ண கர்த்தர் வைத்திருக்கிற வழி, ஆராதனை மூலமாக கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆராதனை மூலமாக we can honor God through our worship. நம்முடைய ஆராதனையின் மூலமாக கர்த்தரை நாம் கனம் பண்ண முடியும். சங்கீதம் 22, 22, 23 வசனங்களிலே இதை நாம் பார்க்க முடியும். வாசிக்க தெரிந்த எல்லாரும் இணைந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கைகளை வைத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை என் சகோதரர்களுக்கு நான் அறிவிப்பேன், சபை நடுவில் கர்த்தரை நான் துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சபை நடுவில் நின்று எல்லாரும் சேர்ந்து துதிங்கின பொழுது நம்ம ஈஸியாக துதிச்சிடுறோம். யாராவது ஒருத்தர் மாத்திரம் எழுந்து நின்று ஆண்டவரை துதியுங்கள் என்றால் எத்தனை பேர் எழுந்து நின்று துதிப்பீர்கள்? 4-5 கை கூட மேலே வரல. அப்போ என்ன, சபை நடுவில் நின்று துதிப்பதற்கு பயம், சபை நடுவில் நின்று துதிப்பதற்கு என்ன சொல்கிறோம், வெட்கம். ஆனால் இங்கே தாவீது சொல்கிறான், சபை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். அப்போ ஆராதனை நேரத்திலே ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று நாம் ஒரு நாளும் யோசிக்க கூடாது. வெட்கப்படாமல் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஒரு சிலரை நான் கவனிப்பேன், ஆராதனையில் யார் யார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஒரு சிலர் வாயவே திறக்க மாட்டாங்க, அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, தப்பி தவறி வாயிலிருந்து ஏதாவது வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. இன்னும் சிலர் ஆண்டவரை துதிக்கிற நேரத்தில் வேறு எதையோ சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, சபை நடுவில் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். தெளிவாய் வேதம் சொல்கிறது, சபை நடுவில் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. 23வது வசனத்தை எல்லோரும் இணைந்து வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். ஆமென். மற்றவங்கள மாதிரி தூங்குறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் காலையில் எழுந்து ஆயத்தமாகி இங்கே வந்திருக்கிறீங்கன்னாவே ஆண்டவரை தேடணுன்ற வாஞ்சை உங்களுக்குள் காணப்படுகிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்தா போதாது சகோதரனே, மனம் விட்டு கர்த்தரை துதி என்று வேதம் சொல்கிறது. எப்பா நம்ம வந்து உட்கார்ந்துட்டோமான்னு சொல்லி நினைக்காம ஆண்டவரை துதிக்கணும். சபைக்கு வரும்பொழுதே துதியோடு கூட வர வேண்டும். இங்கே வரும்பொழுது உள்ளே அமர்ந்த பின்பு கர்த்தரை துதிக்க வேண்டும்.
பாடல் ஆராதனையிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நாம் பயப்படுகிறோம் என்பதை நம்முடைய துதியின் மூலமாய் வெளிப்படுத்த வேண்டும். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் யாவரும் அவரை கனம் பண்ணுங்கள். எப்படி கனம் பண்ணுவது? சபை நடுவில் கர்த்தரை துதித்து அவரை கனம் பண்ணுங்கள். அப்ப தேவ பிள்ளையே, ஆராதனைக்கு நாம் வருவது கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. ஆனா ஒரு சில நேரங்களிலே ஆராதனைக்கு வந்தும் கர்த்தரை துதிக்காமல் நாம் அமர்ந்திருப்போம் என்றால் நாம் கர்த்தரை கனம் பண்ணவில்லை. ஒரு சிலர் உள்ளே இடம் இருந்தாலும் வெளியே உட்கார விரும்புவார்கள். வயதானவர்கள், குழந்தையை வைத்திருக்கிறவர்கள், ஏசியில் உட்கார கஷ்டப்படுறவங்க வெளியில் உட்காருவது தவறல்ல. ஆனால் வாலிபர்கள் கூட உள்ளே உட்கார விரும்புவதில்லை. ஏன்னா உள்ளே உட்கார்ந்தா பாஸ்டர் பார்ப்பார், நம்ம செல்ஃபோனை இஷ்டம் போல் பயன்படுத்த முடியாது, நாம் நினச்ச நேரம் வெளியில் போய் வர முடியாது என்று சொல்லி உள்ளே உட்காருவதை சிலர் தவிர்க்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளையே, ஆராதனைக்கு நாம் வருகிற நோக்கம் என்ன? ஆண்டவரை ஆராதிக்க வருகிற நாம் அதை தவிர மற்ற எல்லா வேலைகளையும் செய்வோம் என்றால் கர்த்தரை நாம் கனவீனப்படுத்துகிறோம். வெளியில் நீங்கள் உள்ள இடம் இருக்கும் பொழுது உள்ளே வந்து உட்காருங்க, இடம் இல்லைன்னா வெளியே உட்காருங்க. குழந்தையை வைத்திருக்கிறவங்க, உள்ள உட்கார கஷ்டப்படுகிறவர்கள், அடிக்கடி பாத்ரூம் போகணுன்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளியில் உட்காருவது தவறல்ல. நல்ல ஆரோக்கியமாக இருந்து கொண்டும் வெளியில் உட்கார விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆலயத்துக்கு நாம் வருவது கர்த்தரை துதிப்பதற்காக, ஆலயத்துக்கு நாம் வருவது கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அப்போ முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு நாம் அவரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தரும் நம்மை கனம் பண்ண ஒரு நாளும் தவற மாட்டார். ஆகவேதான் நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிற வேதம் அடுத்து சொல்கிறது, இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய், நீங்கள் எல்லாரும் கர்த்தர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள் நுழையும் பொழுதே ஒரு பயபக்தி நமக்குள்ளே வர வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சர்ச்சுக்குள்ளே உட்கார்ந்தாதான் பயபக்தியாக இருக்கணும்ன்ட்டு. அப்படி அல்ல. இந்த கேம்பஸ்குள்ளே, இந்த வாசலுக்குள் நீங்கள் நுழையும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் நுழைகிறோம் என்பதை அறியணும். கேட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்து விடுகிறீர்கள். உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பயபக்தி நமக்குள்ளே வந்து விட வேண்டும். செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அங்கே எங்கே வேடிக்கை பார்க்காமல், யார் வந்தாலும் போனாலும் நம்முடைய கவனம் கர்த்தர் மேல் காணப்பட வேண்டும். ஆண்டவரை நீங்கள் உண்மையாய் ஆராதிப்பீர்கள் என்றால், உண்மையாய் அவரை கனப்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை கனப்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆராதனை மூலமாக, துதியின் மூலமாய் தேவனை நாம் கனப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனையோ முறை நான் பார்த்திருக்கிறேன், ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் பல கேள்விகளோடு நான் உள்ளே வந்தேன், முடிஞ்ச உடனே உங்கள் கூட பேசணும்னு நினச்சேன், ஆனால் ஆராதனையில் என்னுடைய கேள்விக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். சில வருஷத்துக்கு முன்பு ஒரு சகோதரர் தன்னுடைய தங்கைக்கு பிசாசு பிடித்து விட்டது. அவர் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபை விசுவாசி, அவருடைய தங்கை ரட்சிக்கப்படாதவர்கள். ஆகவே சபைக்கு அவங்கள அழைச்சிட்டு வந்து ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட கூட்டு வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அழைத்து கொண்டு வந்தார். அப்போ நம்ம கூரை கொட்டகையில் தான் இருக்கிறோம். இதை போல் அழகான ஆலயத்தில் இல்லை, கூரை கொட்டகையில் இருக்கிறோம். அந்த இடத்துல அன்னைக்கு நான் தான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். பாடல் ஆராதனை, அப்போல்லாம் 2 ஆராதனை தான் நானே பாடல் நடத்துவேன். அப்போ பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் வல்லமையாய் அந்த இடத்துல இறங்கி எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை கர்த்தரை துதிக்க துவங்கினார்கள். அந்த நேரத்திலே அந்த பிசாசு பிடித்த அந்த சகோதரியின் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கினதுனால் அந்த இடத்துல பிசாசு உருள துவங்கினது. என்னை விட்டுருங்க, நான் போய் விடுகிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கூக்குரல் இட்டு அந்த சகோதரி விட்டு புறப்பட்டு சென்றது. ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட ஜெபிக்கும்படி அந்த சகோதரர் தன்னுடைய தங்கை அழைத்து கொண்டு வந்தார். அப்போ சொன்னார், பாஸ்டர் இவளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, ஆராதனை முடிஞ்ச உடனே உங்ககிட்ட ஜெபம் பண்ணலான்ட்டு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் ஆராதனை நேரத்திலேயே கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. தெளிவாக இருக்கிறாங்க. நான் கை வைத்து ஜெபித்த பொழுது பிசாசு உள்ள இல்லை, ஆராதனை நேரத்தில் அது விலகி ஓடி இருப்பதை கண்டோம். அப்போ தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆராதிப்பது சாதாரணமாக நமக்கு தெரியலாம், நம்முடைய மாம்ச கண்களுக்கு ஒன்றுமே நடக்காது போல தெரியலாம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கேம்பஸ் முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பயபக்தி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் இங்கே இருக்கிறார், கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே காணப்பட வேண்டும்.
அப்ப தேவ சமூகத்திலே பயபக்தியோடு அவரை கனம் பண்ணும் பொழுது, நம்முடைய துதிகளினால் ஸ்தோத்திரங்களினால் அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, ஆராதனை மூலமாக கர்த்தரை நாம் கனப்படுத்துகிறோம். ஆமென். இரண்டாவதாக வேதத்தை நான் ஆராய்ந்த பொழுது கர்த்தரை கனப்படுத்த என்ன வழி என்று பார்க்கும் பொழுது, காணிக்கை பலிகளினாலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. காணிக்கை குறித்து பேசின உடனே யோசிடக்கூடாது, பாஸ்டருக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கு காணிக்கை என்றாலே மக்கள் ஏதோ செய்யக்கூடாத ஒன்றை செய்வது போல நினைக்கிறார்கள். காணிக்கை என்பது சபைக்கு கொடுக்கிற ஒன்று அல்ல, ஸ்தாபனத்துக்கு கொடுக்கிற ஒன்று அல்ல, பாஸ்டருக்கு கொடுக்கிற ஒன்று அல்ல, அது கர்த்தருக்கு கொடுக்கிற கணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது தெளிவாக காணிக்கை பலிகளினால் கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 43:23 ஆண்டவர் தெளிவாக இதை சொல்லுகிறார். எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் உன் பலிகளினாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து வருத்தத்தோடு சொல்லுகிறார், நீ என்னை கனம் பண்ணவில்லை. அப்ப கேட்கிறாங்க, நாங்க எப்படி உம்மை கனம் பண்ணவில்லை என்று சொல்கிறீர்கள்? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆடுகளை தகன பலிகளாக எனக்கு செலுத்தாததினால் நீங்கள் என்னை கனம் பண்ணவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தகன பலிகளை செலுத்தி அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது ஆடுகளையோ மாடுகளையோ நாம் காணிக்கை செலுத்துவதில்லை, நம்முடைய சரீரத்தையே காணிக்கையாக கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் ரோமர் 12:1 இதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், இதுவே புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சரீரம் உமக்கு சொந்தம், இந்த சரீரத்தினால் என்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றுவதில்லை, உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சரீரம் கர்த்தருக்கு சொந்தம் என்றால் ஆராதனைக்கு நேரத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும். காலையில தான் தூக்கத்தை அதிகமாக பிசாசு கொடுப்பான். ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் தான் உடல் அசதியாக இருப்பது போல தோன்றும். ஆனால் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தால் எத்தனை பலவீனத்திலும் கர்த்தரை துதிக்க ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சரீரத்தை காணிக்கையாக கொடுத்து தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும். அடுத்து அங்கே வேதத்திலே கர்த்தர் சொல்கிறார், காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, காணிக்கையை கொண்டு வா, எனக்கு தூபம் காட்டுன்னு சொல்லி நான் உன்னை கட்டாயப்படுத்தல, நீயா விரும்பி எனக்கு காணிக்கைகளை படைத்து என்னை கனம் பண்ணுவா என்று நினைத்தேன், ஆனா நீயோ என்னை கனம் பண்ணவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, காணிக்கை என்பது கர்த்தருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கனம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. காணிக்கை பை நம்முடைய அருகில் வரும் பொழுது அது கர்த்தருடைய கை என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு காணிக்கை குறித்து பலவிதமாக கேவலமான வார்த்தைகளினால் அநேகர் விமர்சிக்கிறதை பார்க்கிறோம். தசம பாகங்களை குறித்து அநேகர் விமர்சிக்கிறதை பார்க்கிறோம். தசம பாகம் பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டில் ஏன் தசம பாகத்தை குறித்து ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள் என்று அநேகர் வலைத்தளங்களிலே விமர்சிக்கிறதை பார்க்கிறோம். உண்மை, தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டு கற்பனை. ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அதிலும் மேலான கற்பனையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தசம பாகத்தை இல்லை, அதை விட அதிகமாய் கொடுக்கும்படி வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தருக்குள் சரியாய் வழி நடத்துகிற ஊழியர்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களை கனம் பண்ணுங்கன்னு சொல்லி எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம வரும் பொழுது ஆண்டவர் மனசுல என்ன சொல்றாரோ அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுகிட்ட வரான். அப்போ ஆண்டவர் இயேசு கிட்ட, நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன பண்ணணும்னு கேட்குறான். 10 கற்பனைகளின்படி வாழ்ந்தால் நீ பரலோகம் போயிடலான்றார். அவன் சொல்கிறான், அது எல்லாவற்றையும் நான் தவறாமல் கடைபிடிக்கிறேன், இன்னும் நான் கடைபிடிக்க வேண்டிய ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட ஒரு குறை இருக்கிறது, உனக்கு பண ஆசை அதிகமாக இருக்கிறது, ஆகவே உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என் பின்னாடி வாப்பா என்று சொன்னார். 10% ஆண்டவர் கொடுக்க சொன்னாருங்க.
எத்தனை சதவீதத்தை கொடுக்க சொன்னார்? 100% கொடுத்துட்டு என் பின்னாடி வாப்பான்னார். வந்தான அவன் என்ன பண்ணா? துக்கத்தோடு இயேசுவை விட்டு போனான் என்று வேதம் சொல்கிறார். அப்போ இன்றைக்கு தசமபாகத்தை குறித்து விமர்சிக்கிறவர்கள் அவர்கள் வன்கண்ணர்கள். அவங்களுக்கு ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாததினால் தாங்களும் கொடுக்காமல் கொடுக்கிற மற்றவர்களையும் அவர்கள் துருபதேசங்களினால் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், உன்னுடைய காணிக்கை பலிகளினால் நீ என்னை கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் உங்களை சங்கடப்படுத்தல, நீ காணிக்கை கொடுக்கணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல, நீயா விரும்பி அதை செய்வாய் என்று நினைத்தேன், ஆனால் நீயோ என்னை கனம் பண்ணவில்லை என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிற எத்தனை பேர் கர்த்தரை உங்கள் காணிக்கைகளினால் கனம் பண்ணுகிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை உங்கள் முதற் பலனினால் கனம் பண்ணுகிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆகவேதான் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அப்ப நான் எப்படி ஆண்டவரே உம்மை கனம் பண்ணுவது என்று நீ கேட்பாய் என்றால் கர்த்தர் சொல்றார், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை கனம் பண்ணுதல் என்றால் முதற் பலனினால் அவரை கனம் பண்ண வேண்டும். இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வருமானத்தில் முதலாவது நம்முடைய செலவு என்பது கர்த்தருக்கு கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முதல்ல வீட்டு வாடகை எடுத்து வை, பால் காரனுக்கு எடுத்து வை, அதுக்கப்புறம் மற்ற பிள்ளைங்க ஃபீஸ் எல்லாம் எடுத்து வை, அப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் அப்பாவுக்கு என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். நம்ம அப்பா தானே அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நினைக்கிறோம். நம்ம பாஸ்டர் தானே, அவர் நல்லா தானே இருக்கிறாரு, நம்ம காணிக்கை கொடுத்தா பாஸ்டர் சாப்பிட போகிறாரு, அதனால் கடைசியாக பார்த்து கொள்ளலாம். இந்த எண்ணங்கள் எல்லாம் முதல்ல எடுத்து வெளியே வச்சுட்டு, நான் காணிக்கை கொடுப்பது பாஸ்டர் சாப்பிடுவதற்காக அல்ல, என் கர்த்தரை கனம் பண்ணுவதற்காக. பாஸ்டர் வசதியா இருக்கிறார் இல்லை, அது அப்புறம். சரியா? டாக்டர் வசதியா இருக்கிறார்ன்றதுக்காக ஃபீஸ் கொடுக்காம இருக்கிறீங்களா? நீங்க போற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைகள், பிரின்சிபால் வசதியா இருக்கிறார்ன்றதுக்காக ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டாம இருக்கிறீங்களா? வசதி இல்லை, இதெல்லாம் அங்க நினைக்காதீங்க. நான் என் வருமானத்தினால் கர்த்தரை கனம் பண்ணுகிறேனா? வருமானம் வந்தவுடன் அதிலே முதலாவது கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேனா அல்லது எனக்காக என் குடும்பத்துக்காக நான் கொடுக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். காணிக்கை படைக்கும் பொழுதும் சந்தோஷமாய் தாராளமாய் கர்த்தருக்கு காணிக்கை படைக்க வேண்டும். சில நேரத்தில் காணிக்கை பைய பார்த்தா இந்த ₹1 போன வாரம் ஒரு 50 பைசா கூட இருந்தது. அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் சிரிக்கிறாங்க, பாஸ்டர் 50 பைசாவை யாரோ போட்டிருக்கிறாங்க, அது செல்லாத காசுன்னு தெரிஞ்சுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நினைப்பு? அந்த 50 பைசாவை பாஸ்டர் எப்படியாவது ₹1 மாற்றிடுவார். நான் என்ன மேஜிக்காக பண்ணிட்டு இருக்கிறேன்? தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனி சில்லறை கொடுக்கக்கூடாது, தாராளமாய் கொடுக்க என் கரங்களை உயர்த்தும். உங்களுக்கு வருமானமே இல்லைன்னா நீங்கள் ₹1 போடுங்க, ₹5 போடுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நாம் தரித்திரத்தில் வரலாம், நாம் கடனில் வரலாம், ஆனால் அப்படியே நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. வாங்குகிற கரங்களாய் அல்ல, கொடுக்கிற கரங்களாய் நம்முடைய கரங்கள் மாற வேண்டும். நான் அப்படி ஜெபம் பண்ணேன். நான் முத வேலைக்கு போகும்பொழுது என்னுடைய சம்பளம் ₹480. திருவற்றியூரில் இருக்கிற அந்த என்ஃபீல்ட் புல்லட் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணேன். முதல் மாதம் ₹380 நினைக்கிறேன். ஆமாம், 480 கூட இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டைபன் 380. அப்போ நான் அதை வீட்டுக்கு கொண்டு வரும்பொழுது எங்கள் அப்பா சொல்கிறாரு, மகனே வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அதை குடும்பத்துக்கு செலவு பண்ணுன்னு சொன்னார். நான் சொன்னேன், வீட்டில் 1000 கஷ்டம் இருந்தாலும் கர்த்தருக்கு நான் முதலாவது தசமபாகம் கொடுத்துட்டு தான் மற்ற வேலை. அப்போ அந்த 380ல் ₹40 ₹50 முதல் சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டேன். அடுத்த மாதத்தில் இருந்து ₹40 அப்படியே ஆண்டவருக்கு தசமபாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் வீட்டுக்கு நான் செலவுக்கு கொடுப்பேன். அந்த நாட்களில் அவ்வளவு வறுமைகள் இருந்தாலும், குடும்பத்தில் அவ்வளவு தேவைகள் இருந்தாலும், என் இருதயம் கர்த்தரை முதலாவது நாம் கனம் பண்ண வேண்டும். நமக்கு வறுமை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். திருவேற்காட்டுக்கு நான் வரும்பொழுது ஸ்தாபனம் எனக்கு உதவி செய்தது.
ஆனால் நான் அப்பொழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இன்றைக்கு ஸ்தாபனத்திடமிருந்து உதவியை நான் பெறுகிறேன், ஆனால் ஒரு நாள் வரும் நான் அநேகருக்கு உதவி செய்யும்படி என் கைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தேன். ஆண்டவர் இன்றைக்கு கணக்கில்லாத ஊழியங்களுக்கு நாம் உதவி செய்யும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய ஆசீர்வாதமும் இருக்கும். நம்ம தேவனுக்கு கணக்கு பார்த்து கொடுப்போம் என்றால் கர்த்தரும் கணக்கு பார்த்தா வயிற்றுக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணலைன்னா வர்ற வருமானம் வயிற்றுக்கும் வாய்க்கும் தான் சரியாக இருக்கும். ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் விதைப்பீர்கள் என்றால் தேவனுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும், என் கரம் கொடுக்கிற கரமாய் மாற வேண்டும் என்ற சந்தோஷத்தோடு விதைப்பீர்கள் என்றால் நீங்கள் விதைப்பதை விட பல மடங்கு அறுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே ஒரு நாளும் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கும் பொழுது பாஸ்டருக்கு கொடுக்குறோம், சபைக்கு கொடுக்குறோன்ற எண்ணத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு எனக்கு தேவன் கொடுக்கிற வருமானத்திலே என் கர்த்தரை நான் கனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். மூன்றாவதாக ஆண்டவரை கனம் பண்ண என்ன செய்ய வேண்டும் என்று நான் வேதத்தை ஆராய்ந்த பொழுது ஏழைக்கு உதவுவதன் மூலம் கர்த்தரை நாம் கனம் பண்ண முடியும். We can honor God through helping poor people. ஏழை மக்களுக்கு உதவி செய்வதன் மூலம் கர்த்தரை நாம் கனம் பண்ண முடியும். வேதத்திலே நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 31வது வசனத்திலே தெளிவாக சாலமோன் இதை குறித்து எழுதுகிறார். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். தரித்திரனை ஒடுக்குகிறவன், ஒரு ஏழையை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். அந்த ஏழையை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஏழையையும் பணக்காரனையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அல்லேலூயா. ஏன் ஒருத்தரை ஏழையாய் படைத்து ஒருத்தனை பணக்காரராய் படைக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு மனிதனை சோதிக்க பணத்தை தான் பயன்படுத்துகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்மளை சோதிக்க பிசாசை பயன்படுத்துகிறார் என்று. அது பிசாசெல்லாம் ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்மை சோதிப்பது பணத்தின் மூலமாக. அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு எஜமான் யாரு? கர்த்தர், இல்லையா? ஒரு எஜமான் கர்த்தர், இன்னொரு எஜமான் யாரு? பிசாசு. நம்ம நினைக்கிறோம் பிசாசு அங்கே ஆண்டவர் வைக்கல, உலக பொருள் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்தை பிடிப்பதற்கு போட்டி போடுவது பிசாசு ஒரு காலத்தில் போட்டி போட்டான். ஆனால் இப்போ உன் வாழ்க்கையிலே கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்திலே வந்து உட்கார போட்டி போடுவது உலக பொருள் என்பதை நீ தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறாய் என்றால் உலக பொருளை 2வது இடத்துல வைக்க வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யும்படி உலக பொருளை முன்னிலையில் வைத்து கர்த்தரை பின்னிலைக்கு நாம் தள்ளிவிடுகிறோம். ஆகவே தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உலக பொருளை கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை கர்த்தர் எடை போடுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்கள் பரிசுத்தத்தை உடையை வைத்து கர்த்தர் எடை போடுவது கிடையாது. ஆமென். நீங்கள் முக்காடு போட்டாலும் ஆண்டவர் பிரச்சனை இல்லை, போடாட்டாலும் ஆண்டவர் பிரச்சனை இல்லை. போடுறவங்க கர்த்தரை வசனத்தின்படி கனம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போடுறீங்களோ கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அதுவும் கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் முடியை ஒட்ட வெட்டுறீங்களோ நீளமாக வைக்கிறீங்களோ மீசை வைக்கிறீங்களோ வைக்கலையோ, நகை போடுறீங்களோ போடலையோ, பொட்டு வைக்கிறீங்களோ பூ வைக்கிறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. பரிசுத்தன்றது இதில் தான் இருக்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. பரிசுத்தம் என்பது பணத்தை எப்படி கையாள்கிறோம் என்பதில் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை நம்பி கொடுக்கிற பணத்தை நீ சரியாய் கையாளுவாய் என்றால் நீ பரிசுத்தத்திலே கவனமாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கிறோம், சில நேரங்களில் 10ல் 1 கொடுத்துட்டா நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு, மீதி 9 எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம்னு நினைக்கிறோம். அதுவும் தவறு. மீதி 9 கர்த்தருடையது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் ஜெபம் பண்ணணும். இஷ்டத்துக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்னு கேட்கக்கூடாது. கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கர்த்தாவே இந்த கடனை நான் வாங்கலாமா வேணாமான்னு ஜெபம் பண்ணணும். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கடன் வாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், 55 இன்ச்சு டிவி வாங்கலான்னு இருக்கிற ஆண்டவரே, நான் கடன் வாங்கி அதை வாங்கலாமான்னு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் என்ன சொல்வார்? வேணாம் மகளே, இருக்கிறத ஒப்பேத்து, முதல்ல கொஞ்சம் காசு என்ன பண்ணு, சேவ் பண்ணு, கடன் இல்லாமல் அதை வாங்க நான் உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, எதை செய்தாலும் பண விஷயத்தில் ஜெபம் பண்ணி செய்யுங்க. நீ ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று இன்னும் வறுமையிலும் தரித்திரத்திலும்
கடனிலும் இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல், நல்ல உணவை உண்ண முடியாமல், நல்ல உடையை உடுக்க முடியாமல், நல்ல ஒரு வீட்டில் வாழ முடியாமல் நீ தரித்திரத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ தரித்திரத்தில் இருக்கிறாய் என்றால் 2 காரணம். ஒன்று, உன் கை கர்த்தருக்கு கொடுக்கிற கையாக இருக்காது, அதனால தான் நீ இன்னும் வறுமையில் இருக்கிறாய். வர்ற வருமானத்தை எல்லாம் நீ இஷ்டம் போல செலவு செய்து கொண்டிருப்பதினால் வறுமையில் இருக்கிறாய். 2வது, நீ தரித்திரத்திலும் கடனில் இருக்கிற காரணம், நீ கடன் வாங்கும்பொழுது கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி கடன் வாங்குவதில்லை. நீ உன் மாம்சத்தில் கடனை வாங்கிட்டு அந்த கடனுக்கு வட்டியை கட்ட முடியாமல் எல்லா பக்கமும் நெருக்கம் வந்த உடனே ஆண்டவரை புலம்புறது, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், இவ்வளோ கடனில் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஏதாவது உதவி செய்தார்ன்னு சொல்லி தேவனை நாம் சில நேரத்தில் நொந்து கொள்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, நீ கடனில் இருக்க கர்த்தர் காரணம் அல்ல. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஏழைகளை என் வருமானத்தின் மூலமாய் கனம் பண்ணுவேன், அதன் மூலமாய் கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். அப்போ தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவரை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். தரித்திரனையும் பணக்காரனையும் கர்த்தர் தான் படைக்கிறார். ஏனென்றால் பணக்காரனுக்கு பணத்தை கொடுத்து அவனை சோதிக்கிறார், ஏழைக்கு பணத்தை கொடுக்காமல் அவனை சோதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க தரித்திரத்தில் இருக்கும் பொழுதும் கர்த்தரை விசுவாசத்தோடு தேடுவீர்கள் என்றால் உங்கள் தரித்திரத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் மாற்றி போடுவார். அம்பானி அதானிலாம் பணத்தை சேர்த்துக்கிட்டே போறானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அவனுக்கு ஏன் அவ்வளோ பணத்தை கொடுக்கிறீர்? அவனை பணத்தை கொடுக்கறதே அவனை நரகத்துக்கு தள்ளுறதுக்கு தான். புரியுதா அவங்களுக்கு? அவனுக்கு கோடிக்கணக்கில் கர்த்தர் கொடுத்தும் அதை ஏழைகளுக்கு கொடாமல், தேவனுக்காக அதை செலவிடாமல் அவன் தவறான பாதையில் செலவிடும் பொழுது அதுவே அந்த பணமே அவனுக்கு கண்ணியாய் மாறிவிடும். அதே நேரத்தில் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் பணத்தை கொடுக்கும் பொழுது நீ அதை கர்த்தருக்காகவும் ஏழைகளுக்காகவும் செலவு பண்ணும் பொழுது பரலோகத்தில் உன் பலன் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளையே, பணம் இருக்குதோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, கொடுக்கணுன்ற மனம் இருந்தால் அதுதான் பெரிய விஷயம். அப்போ ஏழைகளை நீ ஒடுக்கும் பொழுது அவரை உண்டாக்கின கர்த்தரை நிந்திக்கிறாய். அடுத்து அந்த வசனம் சொல்கிறது, தரித்திரருக்கு தயை செய்கிறவனோ, ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான், கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நானே ஏழையா இருக்கிறேன் ஒரு நாளும் சொல்லாதீங்க. நீங்கள் கஷ்டத்தின் மத்தியில் இன்னொருவருக்கு உதவி செய்வீர்கள் என்றால் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்மஸ் வருகிறது. கிறிஸ்மஸ் என்றாலே கொடுப்பது தான். அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். பசியோடு யாராவது இருக்கிறார்கள் என்றால் உணவை பகிர்ந்து கொடுங்கள். உடை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் உங்கள் உடையை பகிர்ந்து கொடுங்கள். தேவையோடு ஒருவர் இருக்கிறார் என்றால், ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூலுக்கு போக ஃபீஸ் கட்ட முடியலன்னா நேராக போய் நீங்கள் ஃபீஸ் கட்டிடுங்க. பணத்தை மக்கள் கையில் கொடுக்காதீங்க. கொடுத்தா அது எங்கே போகணும் உங்களுக்கு தெரியும். ஃபீஸ் கட்டாமல் ஒருத்தர் கஷ்டப்படுறாரா, நேரடியாக போய் ஒரு 1000 2000 ஃபீஸை கட்டிடுங்க. அப்போ ஏழைகளுக்கு நீ உதவி செய்யும் பொழுது கர்த்தரை நீ கனம் பண்ணுகிறாய். கர்த்தரை நீ கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. வறுமையிலும் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். மக்கதோனியா சபையினர் மிகுந்த தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம நல்ல ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், ஊழியம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லைன்னா கஞ்சாம்பட்டியாக இருப்போம் என்றால் கர்த்தரும் வானத்தை அடைத்து விடுவார். அல்லேலூயா. நீ தேவனுக்காக தாராளமாய் கொடுக்கிற ஒரு பிள்ளையாய் காணப்பட்டால், ஏழைகளுக்கு உதவி செய்கிற பிள்ளையாய் காணப்பட்டால் கர்த்தர் உனக்கும் பரலோகத்தை திறப்பார். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு முறை ஊழியம் ஆரம்பித்த புதிதிலே அப்போ நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரம், கையில் 500 ரூபாயோ தான் இருக்கிறது. அந்த வாரத்துக்கு அந்த பணத்தை வச்சு தான் செலவு செய்யணும். ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே பாஸ்டமாக வேலைக்கு போயிட்டதுனால நான் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தோசை சுட்டு அவருக்கு கொடுத்தேன். முதல் தோசை போடும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னார். என்னென்ன சொன்னார், நான் வீட்டு வாடகை கொடுக்காதனால ஹவுஸ் ஓனர் பொருளெல்லாம் நாளைக்கு தூக்கி வெளியே வீசிடுவேன்னு சொல்லிட்டார். எனக்கு 500 ரூபாய் தேவை என்று சொன்னார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே எவ்வளோதான், 500 ரூபா தான். அப்போ நான் சொன்னேன், சாரி பிரதர், என்கிட்ட 500 ரூபா கொடுக்குற அளவு முடியலை, நான் ஒரு 200 ரூபா தருகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 2வது தோசை போட உள்ளே போனேன்.
ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது பேச மாட்டார், கிச்சனில் தான் பேசுவார். அல்லேலூயா. தோசை போடும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட இருக்கிறத கொடு அப்படின்றார். நான் சொல்கிறேன், விளையாடாதீங்க ஆண்டவரே, இருக்கிறதே 500 ரூபாய், அதை கொடுத்துட்டா நான் இந்த வாரம் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், அதை நான் பார்த்து கொள்கிறேன், நீ நான் சொன்னதை செய் அப்படின்ட்டார். இதெல்லாம் உள்ள ஓடுது மைண்டில். ஆண்டவர் வந்து எங்கே இருந்து எப்படி பேசுவார்னு சொல்ல முடியாது, ஆனால் பேசும்பொழுது கீழ்ப்படிஞ்சு விட வேண்டும். ஆமென். அப்போ நான் வந்து அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அவர் கையில் 500 ரூபாய் கொடுத்தேன். அவர் அழகாக அதை தடவி பார்த்துட்டு, பாஸ்டர் 200 ரூபாய் தரேன், நீங்கள் 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னார். நான் சொன்னேன், கர்த்தர் கொடுக்க சொன்னார் பிரதர், என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு. அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது கண் இல்லாத அவருக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறார், பாஸ்டர் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். நான் சொன்னேன், இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன்பா, இந்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ வீட்டில் வந்து லேண்ட்லைன் இருந்தது. மறுநாள் லேண்ட்லைனில் ஒரு கால் வருது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், பாஸ்டர் நீங்கள் உடனே டி நகர் வாங்க அப்படின்னார். டி நகருக்கு அவர் சொன்ன இடத்துக்கு என்னுடைய டிவிஎஸ் ஸ்டாம்பை எடுத்துகிட்டு போகிறேன். போன உடனே வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கார் ஷோரூமில் புதுசாக கார் வாங்கியிருக்கிறார். அதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருக்கார். ஏறி காரில் உட்காருங்கன்னார். உட்கார்ந்த உடனே நேராக அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். எனக்கு நல்ல டிஃபன் கொடுத்தார். அல்லேலூயா. நேற்று நான் பார்வையற்றவருக்கு ஒரு தோசை கொடுத்தேன், எனக்கு அவர் அருமையான டிஃபன் கொடுத்தார். சாப்பிட்டு முடித்த உடனே காருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னார். ஜெபித்தேன். உடனே எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார். எனக்கு ஒரே சந்தோஷம். நேற்று 500 ரூபாய் கொடுத்தோம், கர்த்தர் திரும்ப அதை கொடுத்து விட்டார். ஆமென். வீட்டுக்கு வந்து பிரித்து பார்த்தா உள்ள 5000 ரூபாய் இருந்தது. ஆமென். நான் சொல்றது 2020 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். 5000 ரூபான்றது அப்போ 50,000க்கு சமம். ஆமென். பாருங்க, நான் என் கண்ணில் கண்ணீர் வந்து விட்டது. ஆண்டவரே, நீர் சொல்லும்பொழுது நான் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தா இந்த ஆசீர்வாதம் எனக்கு வந்திருக்காது. உமக்கு கீழ்ப்படிந்ததினால் அவரும் ஆசீர்வதிச்சார்ல, அந்த கண் பார்வையற்றவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. ஒரு ஏழை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரே அதை கேட்டு உங்களை ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாச்சு, குடும்பத்தை ரன் பண்ணியாச்சு. ஏன் சொல்ல வரேன்னா, சில நேரத்திலே நம்முடைய இதயத்திலே அந்த ஸ்டிஞ்சினஸ், அந்த என்ன சொல்றது, கஞ்சாம்பட்டியாக நம்ம இருக்கிறதுனால ஆண்டவருக்கு கொடுக்க கணக்கு பார்ப்பதினால், ஏழைக்கு கொடுக்க கணக்கு பார்ப்பதினால் ஆண்டவரும் உனக்கு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் வருமானம் வரும், சாப்பிட, வாடகை கொடுப்ப, மிச்சம் எடுக்க ஒன்றும் இருக்காது. ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ பிரயாசப்படுறேன், ஒன்றும் மிச்சம் எடுக்க முடியலையே. கர்த்தர் சொல்வார், நீ என்னை கனம் பண்ணுகிறாயா? நீ உன் வயிற்றை தானே கனம் பண்ணுற, உன் குடும்பத்தை தானே கனம் பண்ணுகிறாய். இன்னும் சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆண்டவரை விட அவங்களுக்கு குடும்பம் தான் முக்கியம். சில சகோதரிகள் இருக்கிறாங்க, கணவர் ஊழியத்துக்கு போனால் கூட பிடிச்சி நிறுத்துவாங்க. எங்கே ஊழியத்துக்கு போகிற, உட்கார், பிள்ளைய பார். இவங்களுக்கு எது முக்கியம்? பிள்ளை தான் முக்கியம். அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் வாழ்க்கையில் முதலிடத்தில் விடு. கர்த்தருக்காக உன் நேரத்தை கொடு. உன் பிள்ளைகளை, கணவரை, நீங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்களை தடை செய்யாதிருங்கள். கர்த்தரை உன் வாழ்க்கையின் முதலிடத்தில் நீ வைப்பாய் என்றால், ஆண்டவரை நீ கனமணுவாய் என்றால், கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையும் கனமண்ண வல்லமுடையவராக இருக்கிறார். வந்திருக்க எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய துதிகளினால், ஸ்தோத்திரங்களினால் கர்த்தரை கனமணுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். இருக்கிற இடத்தில் எழும்பி நின்று கரங்களை தட்டி, ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்தத்தை எல்லாரும் அறிக்கையிடுவோம். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வெளியில் இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று நல்ல விடுதலையோடு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். நம்முடைய துதியின் மூலமாய் அப்பாவை நம்ம கனம் பண்றோம். நல்ல விடுதலையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். நல்ல விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நல்லா துதிங்க. சகோதரர்கள் பக்கம் நல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்த தேவனுடைய நாமங்களை சொல்லி அப்பாவை உயர்த்துங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் துதியின் மூலமாய் உம்மை கனம் பண்ணுகிறோம்.
எங்கள் ஆராதனையின் மூலமாய் உம்மை கனம் பண்ணுகிறோம். அன்பான தேவ பிள்ளையே, ஆராதனையின் மூலமாய் கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆனா கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற சிந்தை இல்லாமல் இருக்கிறீர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய நாள் தகப்பனே, நாங்கள் முதலாவது உம்மை ஆராதித்து ஆராதனையிலே வந்து குடும்பமாய் பங்கெடுத்து உம்மை கனம் பண்ணி உம்மை முதலிடத்தில் வைக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை மூலமாய் உம்மை நாங்கள் உயர்த்துவோம். ஆண்டவரே, சகோதரிகள்லாம் ஜெபம் பண்ணுங்க. சில நேரத்தில் கணவர் வந்தால் மனைவி வர்றதில்லை, மனைவி வந்தால் கணவர் வருவதில்லை, பெற்றோர்கள் வந்தால் பிள்ளைகள் வருவதில்லை. இந்த நிலைமை எல்லாம் மாறணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாயுமை நாங்கள் ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே, குடும்பமாயுமை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாவே. ஆராதனை மூலமாய், துதியின் மூலமாய் சபை நடுவிலே உம்மை நாங்கள் கனம் பண்ண வேண்டும் ஆண்டவரே. உம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, காணிக்கை பலிகளினால் நீ என்னை கனம் பண்ணவில்லை என்று கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் காணிக்கை பலிகளினாலோ அல்லது எங்கள் முதற் பலனினாலோ உம்மை கனம் பண்ணாதிருந்தால் எங்களை மன்னிப்பீராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் வருமானத்தின் முதற் பலனை உமக்கு கொடாமல் நாங்கள் எங்கள் சொந்த செலவுகளை செய்திருப்போம் என்றால் எங்களை மன்னிப்பீராக. எங்கள் கரங்களை கொடுக்கிற கரங்களாய் மாற்றுவீராக. நல்ல வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு காணிக்கை பலிகளை செலுத்துகிற கரங்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக தசம பாகங்களை கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தேவனை ஒரு நாள் நாங்கள் வஞ்சியாதபடி காணிக்கை பலிகளினால் உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்மை நாங்கள் உயர்த்த உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். நல்ல ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் சுயநலமாய் வாழாதபடி, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நினையாதபடி, கர்த்தாவே, என்னால் முடிந்த உதவிகளை என்னை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு செய்ய உதவி செய்வீராக. கிறிஸ்மஸ் நெருங்கி வருகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே கர்த்தர் என்னை உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. இன்னும் கடனிலும் தரித்திரத்திலும் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய அன்றாட சாப்பாட்டுக்கும் வாடகை கொடுக்கவும் நல்ல உடை உடுத்தவும் முடியாமல் கடனில் இருப்பீர்கள் என்றால், வர்ற வருமானத்தெல்லாம் வட்டிக்காரனுக்கு கொடுத்து விட்டு மீதம் எடுக்க ஒன்றுமில்லாத நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்பா, இந்த நிலைமையெல்லாம் மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடனில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடனிலிருந்து நான் மீண்டு கொடுக்கிற நிலைமைக்கு உயர வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. மீதம் எடுக்கத்தக்க விதத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நல்ல எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மீதம் எடுக்கத்தக்க விதத்திலே ஆசீர்வதிப்பீராக. கொடுக்கிற கரங்களா எங்கள் கரங்களை மாற்றுவீராக. உம்மை நாங்கள் கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் கனம் பண்ணும் பொழுது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதன் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் கூட தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி உம்மை கனம் பண்ணுகிறவர்களா எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே கூட அப்பா ஆண்டவர், எங்கள் அன்பு தாசரை மறைத்து நீர் எங்களோடு கூட பேசின சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் ஆராதனை மூலமாக நாங்கள் உம்மை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற வருமானத்தில் நாங்கள் உம்மை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிற கரங்களாய் எங்களை மாற்றுவீராக. அப்பா, நாங்கள் வாங்குகிற கரங்களாக அல்ல ஆண்டவரே, கொடுக்கிற கரங்களாய் நீர் எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையின்படி அப்பா நாங்கள் நடக்க ஆண்டவரே, வாழ நீர் எங்களுக்கு கிருபை தருவீர் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், விரும்பியாக்குகிறோம். உலக ரட்சகரும் எங்கள் மீட்பெருமாம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அப்படியே உட்காருவோம்.
இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களை வாழ்த்த விரும்புகிறோம். இந்த வாரத்தில் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எழும்பி நிற்க கேட்கிறோம். எழும்பி நிற்கிற சகோதர சகோதரிகளை கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிற நேரம். மாதத்தின் இந்த முதல் வாரத்திலே நம்முடைய முதற்பலன் காணிக்கைகளை கர்த்தருக்கு நாம் செலுத்தும்படியாக கரங்களில் எடுத்து வைத்துக்கொள்வோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே புதிய கிருபைகளை தருவீராக, புதிய நன்மைகளை தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற பண்ணுவீராக. அப்படியே கூட கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்மை கனம் பண்ணும்படியாக உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற முதற்பலன் காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை காணிக்கை படைக்க முடியாத தரித்திரத்திலும் ஆண்டவரே வறுமையிலும் யாராவது இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் வருகிற நாட்களிலே எல்லா வறுமையும் தரித்திரத்தையும் நீக்கி போட்டு ஆண்டவரே உமக்காக தாராளமாய் விதைக்கிற கரங்களாக, ஏழைகளுக்கு கொடுக்கிற கரங்களாக ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், படைக்க இருக்கிற காணிக்கைகளை அங்கீகரியும், குறைவுகளை நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுது பாடகர் குழு ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய உற்சாக காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பு நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். அறிவிப்புகளை கருத்தாய் கவனியுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு நமக்கு சுவிசேஷ ஊழியம் உண்டு. இந்த வாரத்திலே புதிதாக வந்திருக்கிற ஆத்துமாக்களையும் சந்திப்பதற்கு பின்தொடர் குழு ஒன்றை ஏற்படுத்த போகிறோம். ஒவ்வொரு சுவிசேஷ குழுவிலிருந்தும் 2 பேரை தேர்ந்தெடுத்து ஃபாலோ அப் குழு ஏற்படுத்தப்படும். ஆகவே நீங்கள் உதவி ஊழியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். புதன்கிழமை நமக்கு செல் குழுக்களும், வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபமும் நடைபெறும். தொடர்ந்து சபையில் ஜெபம் நடைபெறும். அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை தொடர்ந்து ஜெபம் நடைபெறும். ஆகவே நம்ம ஏற்கனவே பழைய ஷெட்யூல் படி அந்தந்த டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் வந்து ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளும் வாரத்துக்கு ஒரு முறையாவது சபையில் நடக்கிற அதிகாலை ஜெபத்தில் வந்து பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நான் ஏற்கனவே சபையில் சொன்ன ஒரு டாக்கிங் பைபிள் குறித்து. இந்த டாக்கிங் பைபிள் வந்து மிகவும் பிரயோஜனமான ஒரு உபகரணம். இதில் வந்து வசனம் வந்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. ஸோ இதில் வந்து என்ன விசேஷம்னா, நீங்கள் தமிழில் வேணும்னா தமிழில் வாங்கிக்கிடலாம், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் வாங்கிக்கலாம். இது பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் ரெண்டுமே இருக்கிறது. ஆனால் 600 ரூபாய்க்கு நமக்கு தமிழ் வேதாகமம் கிடைக்கிறது. நமக்கு செல்ஃபோன்லேயே வசனம் இருக்கும்பொழுது இது எதுக்கு நீங்கள் நினைக்கலாம். செல்ஃபோனில் நீங்கள் வசனத்தை கேட்கும்பொழுது எவ்வளோ இடைஞ்சல் வரும்னு உங்களுக்கு தெரியும். திடீர்னு ஃபோன் வரும், நீங்கள் வசனத்தை கேட்கணுன்னு ஆன் பண்ணும்பொழுது டப்புன்னு உங்களுக்கு யூடியூப் வீடியோ வரும். அதோட வசனத்தை விட்டுட்டு அங்கங்கேயோ போயிடுவீங்க. ஆனால் இதில் அப்படி அல்ல. நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு
உங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் வேலைகளை செய்யலாம். சகோதரிகள் வீட்டு வேலையை செய்யலாம். சகோதரர்கள் நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ போகும்பொழுது பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம். அதுபான் வசனத்தை சொல்லிக்கொண்டே வரும். நீங்கள் வசனத்தை கருத்தாய் கவனிக்கலைனாலும் உங்கள் ஆழ் மனதில் வசனம் போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரும். ஆமென். ஆண்டவர் 2 காரியங்களில் தம்முடைய ஜீவனை ஊதினார். முதலாவது மனிதனுடைய நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். இரண்டாவதாக வேதத்தை எழுதுகிறவருடைய உள்ளத்திலே இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு உள் ஊதலை கொடுத்து வசனத்தை எழுத வைத்தார். ஆகவே இந்த வசனம் ஜீவனுடையதாக இருக்கிறது. ஆமென். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மாதத்திலே புதிய பாதைகளை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா முடக்கத்திலிருந்து மீண்டு வர ஆண்டவரே தடுமாறி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் தாமே மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய பாதைகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. உம்மை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆராதனையின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தருக்கு காணிக்கை பலிகளை செலுத்துவதன் மூலமாய், ஏழைகளுக்கு இறங்குவதன் மூலமாய், கர்த்தரை கனம் பண்ணுவதன் மூலமாய் தேவனுடைய கனத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் விசேஷமாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய தெய்வீக சட்டிலை காத்துக்கொள்வீராக. போகும்பொழுதும் வரும்போதும் தூதர்களை அனுப்பி காப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவீராக. ஆண்டவரே, இந்த மாத வாக்கு தத்தத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புதிய வழிகளை திறந்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய தெய்வீக சட்டிலை காத்துக்கொள்ளும். உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்காக வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார் என்று சொல்லி ஒரு 3 பேரையாவது வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கடன் செல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.